அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுஷீலா மாஸ்டர் த இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஞானத்தை நம்ம இங்க பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. இந்த இக்கிகை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நம்ம நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த இக்கிகை புக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போகுது. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறது இருக்கு. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம தினமும் வாழ்க்கையில கடைபிடிச்சாவே போதும், நம்மளுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு முன்னேறி நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிளாஸை இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க நிறைய நியூ கமர்ஸும் பார்க்குறேன். நான் புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்கீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். எவ்ரி வீக் வெனஸ்டே நமக்கு மெடிடேஷன் அண்ட் சத்சங் அப்படிங்கிறது இருக்கு. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் தான் நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ அதனால வாரத்தில் ஒரு நாள் இந்த 3 to 4 நம்மளுடைய கிளாஸ்க்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கோங்க நேரத்தை. ஓகே, நம்ம இப்போ நாலேஜ் ஷேரிங்குள்ள போகலாம். வணக்கம்மா, நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம்மளுடைய இந்த தியானத்தை நமக்கு கொடுத்த பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஒரு முறையும் எனக்கு இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பினை அளித்த சாந்தினி மாஸ்டருக்கும் மற்றும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற புக்கு இக்கிகைங்கிற புக்கு. அது ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழ்வதற்கான ஒரு ரகசியம் என்னங்கிறது தான் இந்த புக்ல சொல்ல வர்றாங்க. இதுல 2 ஆர்த்தர்ஸ் இருக்காங்க. ஹெக்டர் கார்சியாவும் பிரான்சிஸ்க்குன்னு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த இக்கிகை கண்டுபிடிச்சு இது நமக்கெல்லாம் ஒரு நல்ல இது எப்படிதான் நம்ம வாழ்க்கையில வாழணும், எதெல்லாம் கடைபிடிச்சா நல்லது, ரொம்ப நாள் வாழலாம், மகிழ்ச்சியோட வாழலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நானும் இதை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் 2 ஆசிரியர்களுமே முதல் ஒரு மது விடுதியில, டோக்கியோவில் இருக்கிற ஒரு மது விடுதியில சந்திக்கிறாங்க. 2 பேரும் சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசினப்பவே இவங்களுக்கு இந்த ஜப்பானியர்களுடைய வாழ்க்கை முறையில இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் நமக்கு கொண்டு போகணும், அதுக்கான இந்த புக்கை நம்ம ஒரு இது எழுதணும் அப்படிங்கிறது ஒரு விதை போட்டாங்க. ஆனா ஒருத்தரும் 2 பேருமே வேற வேற இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் டோக்கியோவில் இருக்காங்க, இன்னொருத்தர் வேற இடத்துல இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களே கிடைக்கிறது இல்ல. ஆனா இவங்க 2 பேருக்கும் பரிச்சயமான ஒரு நண்பர் மூலியமா இவங்க ஓராண்டுகள் கழிச்சு 2 பேரும் திரும்பவும் சந்திக்கிறாங்க. அதே டோக்கியோல ஒரு பூங்காவில் சந்திச்சு 2 பேரும் நடந்து பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு திருப்பியும் இந்த இக்கிகை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எடுத்துட்டோம்னா எல்லாருமே நம்ம செய்யற வேலைக்கும் நம்ம வாழ்ந்து வர்ற வாழ்க்கைக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாம தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஜப்பானியர்களை பொறுத்தவரை அவங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையில இது வச்சுட்டு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சில பேர் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க அழகா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதையெல்லாம் இது பார்த்து இந்த ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, ஜப்பானியர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம மேற்கத்திய நமக்கும் மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட தான் இந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜப்பானியர்கள் பெரும்பாலான மக்கள் ரொம்ப குழப்பத்துல எப்படிதான் இந்த வாழ்க்கைய வாழ்றது, எப்படி 100 ஆண்டு காலம் வாழ்றதுன்னு சில பேருக்கு இருக்கும். எப்படி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லாம இருக்குதுன்னு ஒரே குழப்பத்தோட இருக்கிற மக்களுக்காகவே இந்த புக்கை இவங்க எழுதுறாங்க. இந்த ஜப்பானிய வார்த்தை இக்கிகைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இவங்க சொல்றாங்கன்னா, எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பது, இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி. எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அது தருகின்ற மகிழ்ச்சி தான் இந்த இக்கிகையினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இது குறிச்சு ரொம்ப ஆய்வு செஞ்சு இந்த தத்துவத்தை மேற்கத்திய அந்த உலகிற்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை ஒண்ணு கூட இல்லை, அதனால நம்ம இதை செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறாங்க.
முடிவெடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, 100 வயதை கடந்து கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த வாழ்க்கையினுடைய ஜப்பானியர் வாழ்க்கையினுடைய ரகசியத்தை வந்து நம்மளும் அறியணும், நேர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறது மூலியமா இவங்க 2 பேரும் அ 2 பேரும் நிறைய புகைப்பட கலைஞர்கள் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஜப்பானுக்கே போறாங்க. அந்த ஜப்பான்ல வந்து போயி அவங்க வந்து நேரடியா பார்த்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இந்த இக்கிகை புக்ல எழுதுறாங்க. இதுதான் ஆசிரியர்களை பற்றிய முன்னுரை மாஸ்டர்ஸ். அப்போ இப்ப வந்து இக்கிகைன்னு ஒரு புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சாப்டர்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து வயது ஏறிக்கொண்டிருக்கும் போதே இளமையாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கலை பத்தி தான் இந்த இக்கிகையினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்ல வர்றாங்க. அதுல எடுத்துட்டீங்கன்னா, ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடத்திலயுமே, எல்லா மக்கள் இடத்திலயுமே ஒரு இக்கிகை இருக்கிறது. அதாவது வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, அதற்காக அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா வேறு சிலர்கள் வந்து தங்களுக்குள்ள இருக்கும் இக்கிகை. ஆனா அத வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மள எடுத்துட்டோம்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே ஒரு இக்கிகை இருக்கு. ஆனா நம்ம அத பத்தி ஆழமா சிந்திச்சு உள்ள போனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். அத பத்தி நம்ம வந்து தினமும் என்ன நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோமே ஒழிய தேடுறது இல்ல. அப்படிங்கிறத ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா ஜப்பானியர்களை பொறுத்தளவு இந்த ஒக்கினாவா அப்படிங்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தினமும் நம்ம காலையில எந்திரிக்கிறோமில்ல, எந்திரிச்சு ஆவலுடன் ஒரு வேலை செய்ய போறோமில்ல, கண் விழிப்பதற்கான காரணமே இந்த இக்கிகையினால தான் நம்ம தவறாம கரெக்டா அந்த நேரத்துக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வந்து இன்னொன்னு வந்து நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வயது வந்து அதிகமான வருஷம் இருக்கிறதுக்கு காரணங்கிறத இதுல சொல்றாங்க. இந்த ஒக்கினாவுல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, ஜப்பானிய மக்கள் வந்து ஓய்வு பெறுவதே இல்ல. ரிட்டயர்மென்ட்டுக்கு அப்புறம் வந்து ரிட்டயர் ஆகிட்டேன், இது மேல வேலை இல்லன்னு நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனியா படுக்கிற மாதிரி ஒரு ஈசி சேர் போட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா, இவங்க வந்து அந்த ரொட்டீன வந்து மறக்காம எப்பவும் போல ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அந்த திட்டவிட்டமான அந்த இக்கிகை இவங்க கொண்டிருப்பதனால, மகிழ்ச்சியும், மனநிறைவும், வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் இவங்க வந்து கொடுக்குங்கிறத உணர்ந்துடுறாங்க. நம்ம உடல், அப்புறம் உள்ளம், ஆன்மா. இந்த 3னுடைய ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்துறது வந்து இந்த இக்கிகை தான் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிட்டு, ஜப்பானியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்க வந்து எப்பவுமே சுறுசுறுப்போட தான் இருப்பாங்களாமா. இப்ப இவங்க போனோன்னேவே ரொம்ப மகிழ்ச்சியா வரவேத்தாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதே இதுல வந்து இவங்க சாப்பாடு வந்து அளவோட தான் சாப்பிடுறாங்க. 80% நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா, அதோட விட்டுருவாங்களாம். அப்புறம் பழக்கவழக்கங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எக்ஸர்சைஸ் அதாவது உடற்பயிற்சி எல்லாம் செய்யறதில்ல. ஒரு சாதாரணமா வந்து கொஞ்சமா ஒரு உடற்பயிற்சி செய்வாங்க. அளவான சாப்பாடு, அப்புறம் நடை. வேலையிலிருந்து வந்து நிரந்தரமான ஓய்வு அப்படிங்கிற சொல்லே ஜப்பானிய மொழியில் இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஓய்வு பெறுதல் பேச்சுக்கே இடமில்லை. அப்படிங்கிறதையும் இந்த ஆசிரியர்கள் அங்க போனோனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ என்றென்றுமே இளமை பொங்கி வழியும் தீவு என்னன்னா, அந்த ஒக்கானா அப்படிங்கிற ஜப்பான்ல இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுல வந்து சில பேர் வந்து இந்த அளவு முக்கியமான நீண்ட ஆயுள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு நீல மண்டலங்கள் அதாவது ஒக்கினாவா இருக்கு இல்லையா? அதுவும் அதோட சேர்ந்த இன்னும் ஒரு 4 மண்டலங்கள், 5 மண்டலங்கள்ல வந்து நீல மண்டலங்கள் 5 ப்ளூ ஜோன்ஸ்ங்கிறாங்க. அதுல போய் இவங்கெல்லாம் ரொம்ப மனிதர்கள் குறித்து ஆராய்ச்சி செய்றாங்க. மருத்துவ ஆராய்ச்சி எல்லாம் செய்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒக்கினாவால இருக்கிற மக்கள வந்து பிற பகுதிகள்ல இருக்கிற மக்கள விட ரொம்ப நீண்ட நாட்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல், அவர்களுக்கு வந்து இந்த புற்றுநோய், இதய நோய் மற்றும் இந்த எ அழற்சி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கத்திற்கு வந்து மிக குறைந்தவர்கள் தான் இதுல வந்து ஆளாகின்றனர்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து 100 வயதை கடந்தவர்கள் வந்து பிற பகுதிகள்ல இருக்கிற மூத்த குடிமக்கள விட சுறுசுறுப்பா இருக்கிறாங்க எப்பவுமே.
ரொம்ப சுறுசுறுப்போடும் வலுவுடனும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வந்து தேநீர் அருந்துறாங்க. அப்புறம் சாப்பிடும் பொழுது ஒரு 80% தான் வயிறு நிறைஞ்சவுடன் அந்த சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்றாங்க. அதனால இவர்களுடைய ரத்தப்படைவதற்கான இங்க சொல்றோம் இல்லையா, ஹார்மோன் எல்லாம் இம்பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து நல்லா இருக்காங்க. படுத்ததில்ல, அந்த மாதிரி மறதியே இவங்களுக்கு வந்து ஏற்படுவதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த 5 நீல மண்டலங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒகினாவால ஜப்பான்ல உள்ள ஒகினாவாங்கிறது ஒண்ணு. அதில் இருக்கிற மக்கள் வந்து எப்பொழுதுமே நெறைய காய்கறிகள் சாப்பிடுறாங்க. அப்புறம் 80% தான் உணவு சாப்பிடுறாங்க. இன்னொன்னு வந்து மோவாய் எனப்படும் அழைக்கின்ற ஒரு குரூப் சமூகத்தினோட அதிக தொடர்பு வச்சிருக்காங்க. அழகா நண்பர்களோட பேசி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறதே வந்து இவங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சார்டீனியா அப்படிங்கிறது வந்து இத்தாலியில இருக்குது. அந்த இத்தாலியில இருக்கிற அவங்களும் வந்து ஏராளமான காய்கறிகள தான் தங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறாங்க. ஆனா டெய்லியுமே தினமும் ஓரிரு கோப்பை வந்து ஒயினும் அவங்க குடிப்பாங்க. ஆனா கூட ஒகினாவா இருந்தது போலயே இவங்களும் நீண்ட ஆயுளோட இருக்கிறாங்க. 3வது வந்து லோமா லிண்டா கலிபோர்னியால இருக்கு. கலிபோர்னியா மக்கள் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்கள விட இவங்க வந்து 100 ஆண்டு காலம் அதிகமாக வாழ்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை தான் அதற்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நிக்கோபார் தீபகற்பம். அவங்களும் 90 வயதுக்கு பிறகும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். இந்த பகுதியை சேர்ந்த முதியவர்கள் எல்லாம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை 5:30 மணிக்கே எழுந்து வயலுக்கெல்லாம் போவாங்களாம். எங்க இந்த நிக்கோபார் தீபகற்பத்துல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து இன்காரியான்னு ஒரு கிரீஸ் துருக்கி நாட்டுல இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். இந்த தீவில் வசிக்கிறவங்கலாம் 90 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்கு வந்து நீண்ட ஆயுள் தீவுன்னே பேரு துருக்கியில இருக்கிறவங்களுக்கு. இந்த 5 நீல இது ப்ளூ ஜோன்ஸ் எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணுனது பார்த்தீங்கன்னா, அந்த நீலமண்டலங்களில் நெறைய நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு காரணமே வந்து, அவங்க வந்து அ ரொம்ப சந்தோஷமா ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து சமூக இதா பழகிக்கிறது தான் முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா, இந்த 5 நீல மண்டலங்களில் வந்து 3 வந்து தீபகற்பங்கள், அதாவது தீவுகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தீவுகள்ல வந்து சாப்பாட்டுக்கே வந்து சரியானபடி உணவுகள் எல்லாம் கிடைக்காது இல்லையா? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவியோடவும் குரூப்பா இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு நீண்ட ஆயுள்ன்னு சொல்றாங்க. அ அப்புறம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில தான் தங்களுடைய நேரத்தை சிறப்பாக இவங்க வந்து நிர்வகிப்பார்களாம். எப்படின்னா, இறைச்சி எல்லாம் வந்து ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறைவாக சாப்பிடுவாங்க. இறைச்சியும் சரி, பதப்படுத்த அளவோடு தான் மது அருந்துவாங்க. அதனால இவங்க வந்து எப்பவுமே வந்து கடுமையான உடற்பயிற்சியும் இது செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க தினமும் நடக்குறாங்க. காய்கறி தோட்டங்கள் போய் வேலையெல்லாம் செய்றாங்க. அப்படின்னு இந்த 5 நீல மண்டலங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 80% மந்திரம்ங்கிறது என்னன்னா, இந்த ஜப்பானியர்கள் என்ன பண்றாங்கன்னா, வயித்த வந்து சுமார் 80% மட்டும் தான் நிரப்புறாங்க. அதாவது வயிறு முழுவதும் நம்மல்லாம் ஒரு சிலர் நல்லா விருந்துக்கு போய் நெறைய சாப்பிட்டு, அப்பாடா! அப்படின்னெல்லாம் ஓய்வு எடுப்போம்ல்ல. அப்படியெல்லாம் அவங்க சாப்பிடுறதில்ல. கொஞ்சம் குறைவா இருக்கும்போதே வந்து சாப்பாட்ட வந்து நிறுத்திர்றாங்க. அ அதனால அவங்க வந்து நிச்சயமா வயிறு வந்து 80% நிரம்பி விட்டது என்பதை ஏதோ வழிமுறையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்ல. நமக்கா தெரியும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இல்ல இதோட போதும்னு தெரிஞ்சா நிறுத்திறணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து உணவு பரிமாறும் முறைய பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன சின்ன தட்டுகள்ல தான் உணவு வச்சு சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு 4, 5 தட்டுல உணவு வச்சு எடுத்து, ஒரு பெரிய தட்டுல அந்த உணவுகள வச்சு குடுப்பாங்க. அப்ப வந்து அத பார்த்தோனேவே வந்து பசி ஆறிர்ற மாதிரி நம்மனால சாப்பிட முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் ஒக்கினாவா மக்களின் உணவில் வந்து
டோஃபு, அப்புறம் இது சீனிக்கிழங்கு இதெல்லாம் வந்து இடம்பெறும்னு சொல்றாங்க. அந்த ஒக்கினாவால இருக்கிற மக்கள் வந்து மொவாய் அப்படிங்கிற வாழ்க்கை முறைய பயன் தொடர்ந்து முழுவதுமே தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள். இப்ப நம்மல்லாம் வந்து இந்த தியானத்துல ஈடுபாடு இருக்கிறோம் இல்லையா? நம்மல்லாம் என்ன பண்றோம்? ஒரு குரூப்பா சேர்ந்து இது பண்றோம்ல. அந்த மாதிரி அந்த மொவாய்ங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஈடுபாடு உள்ளவங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு ஒரு குழுவை அமைச்சுக்கிறாங்க. அந்த குழுவுல இருக்கிறவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. யார் யாருக்கு என்ன உதவி தேவையோ, என்ன வேணுமோ, அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. அது வந்து அவர்களுடைய இக்கிகையினுடைய ஒரு பகுதியாக தான் இது இருக்குது. ஏன்னா, தங்களுடைய சமூக குழுவைக்கு சேவை செய்வது தான் அவங்களுடைய இக்கிகையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதாக கருதுறாங்க. இந்த மொவாய் வந்து ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் தோன்றியது. ஏன்னா, விவசாயிகளுக்கெல்லாம் அங்க விளைச்சல் ரொம்ப குறைவா இருந்துச்சாம். அந்த குறைவான காலகட்டத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் இந்த மொவாய் குழுவின் உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, மாதமா ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து ஒருத்தரும் அந்த தலைவர்ன்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க கிட்ட காசு குடுத்து சேர்த்தி வைப்பாங்க. அப்படி சந்திப்புகள் வந்து அப்படியெல்லாம் சேர்த்தி வைக்கும் பொழுது, அதுல பணம் நெறைய சேரும்போது, அ யாருக்கு வந்து கஷ்டம் வருதோ, அவங்க வந்து கடனா அதுல வாங்கிக்கலாம். நம்ம இதுல கூட இப்போ ஒரு சமூகத்திலயும் அந்த மாதிரி கூட்டமெல்லாம் போட்டு, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு, ஒரு கூட்டம் சேரும் பொழுது, அதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, இந்த பெரிய பெரிய இது பண்ணும்பொழுது, அந்த பணத்திலிருந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒருத்தருக்கு அந்த கூட்டத்தில இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்னாலும் கூட என்ன பண்றாங்கன்னா, அதிலிருந்து கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த மொவாய்ங்கிறது ஒரு இது வந்து பழக்கம் வந்து இந்த இந்த மக்கள்கிட்ட இருக்குது. தீவுல இருக்கிறவங்க வந்து ஒக்கினாவாங்கிற தீவு சாரி. ஒக்கினாவா தீவுல இருக்கிற மக்கள்கிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால, சமூக சேவையும் அதிகம் செய்றாங்க. சாப்பாடும் குறைவா சாப்பிடுறாங்க. அதனால இவங்க வந்து 100 ஆண்டு காலம் 100 வயசுக்கு மேலயும் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து குழுவினுடைய நிதி நிலைமையை பொறுத்து இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இந்த நூல் வந்து சிறிய அறிமுகத்தை வந்து நம்ம இதோட குழுவோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த சாப்டர் வந்து 2வது சாப்டர் வந்து மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்களை பத்தி நம்ம கூறலாம். அப்படின்னு அவங்க 2 ஆசிரியர்களும் நமக்கு வந்து அ சில நம்ம இதுல எல்லாம் சில பேரு சீக்கிரமே மூப்படைந்து விடுறாங்க இல்லையா? வயசாகிறது. அந்த காரணங்களை வந்து நம்ம முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அதோடு இந்த இக்கிகையினுடைய தொடர்புடைய பல்வேறு அம்சங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த முதல் சாப்டர அத்தோட முடிச்சிருக்காங்க மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச அளவுல நானும் உங்களுக்கு அதைய பகிர்ந்துட்டேன். நன்றி மாஸ்டர். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே அழகா நல்லா புரியிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதான் இந்த இக்கிகை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்மளுடைய இக்கிகை என்ன? அது என்னன்னா நம்ம காலையில கண் விழிக்கிறதுக்கான காரணம். காலையில நான் இன்னைக்கு எதுக்காக எந்திரிக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறது தான். இன்னொன்னு இந்த ஒகினோவா அப்படிங்கிற அந்த ஜப்பான்ல அங்க இருக்கிற அந்த பகுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே பார்க்கலாம். அந்த மக்கள்ல பத்தின விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல போட்டிருக்காங்க. ரொம்ப சாதாரணமா இப்போ நமக்கெல்லாம் வந்து 100 வயசு செஞ்சுரி அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். 100 வயசு வாழ்றதே. ஆனா அந்த ஊர்ல அந்த ஒகினாவா அப்படிங்கிற ஊர்ல இருக்க மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமா 100 வயசை கடந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க பின்பற்ற அந்த உணவு முறை, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான். எப்படி நம்ம வயசானாலும் இளமையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமுமே ஆக்டிவா இருக்கிறது. ஸோ நம்ம வந்து வயசாயிடுச்சு அப்படின்ன மாதிரி நான் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மூலையில நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா, அப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து இன்னும் மோசமா தான் நம்மளுடைய உடல்நிலை போகும்.
ஸோ ஆனா இந்த மக்கள் வந்து தன்னுடைய உடல்நிலை, அதாவது தன்னுடைய உடல்ல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கோ அது வரைக்கும் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய அவங்களுடைய கடமைகளை வந்து அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த சோஷியல் லைஃப் அப்படிங்கிறது, ஒரு கூட்டமா எல்லாரும் மக்கள் வந்து இருக்கிறது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இயற்கையோட நேரம் செலவிடுறது, தினமும் அவங்க வந்து வாக்கிங் போறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு லைஃப்ல வந்து அந்த சோஷியல் லைஃப் அப்படிங்கிறதே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நாம வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருப்போம். வெளியில இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தின அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்காரு, அதை பத்தி ஒரு நாலேஜும் இல்லாம அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க 100 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமே வந்து அவங்களுக்கு அந்த சோஷியல் லைஃப் அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருந்துட்டே இருக்குது. அவங்க அதை கடைபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியும் செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆயுசை இன்னுமே வந்து அதிகரிக்கும். ஏன்னா அவங்க எல்லா நேரங்களையுமே மகிழ்ச்சியாவே இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலையும், இன்னொன்னு அந்த ரொட்டீன் அப்படிங்கிறத அவங்க அழகா கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமலும் அவங்க வாழ்றதுனால தான். முக்கியமா நிறைய பேருக்கு சிறிய வயசுலயே ஏன் அந்த வயசான தோற்றம் வருது அப்படிங்கிறது காரணமே வந்து முக்கியமா இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நமக்கு சின்ன வயசுலயே அந்த வயசான தோற்றம் வருது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப அழகா சாப்டர் 1 இக்கிகையில வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர். நன்றி. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டிங்கு.